ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகையை அறிவிச்சிட்டாங்க. ஸோ பொங்கல் பரிசு தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் இந்த பொங்கல் பரிசு தொகையை வழங்க தகுதியான நபர்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நமக்கு பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ என்ன ஏது அப்படின்றத பற்றி சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுட்டாருங்க. 3000 ரூபாய் தொகுப்புடன் 3000 ரூபாய் பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு கூடிய பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. முதல்வர் ஸ்டாலின் ஐயா தொடங்கி வச்சுட்டாருங்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழக அரசு சார்பில் 2,22,91,730 அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலங்கை வாழ் குடும்பம் தமிழர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழுநீர கடும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களுடன் 3000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்படுகிறதுங்க. இந்த நிலையில் பொங்கல் பரிசு விநியோகத்தை சென்னை ஆலந்தூர் நாசரேத்புரத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வியாழக்கிழமையே தொடங்கி வச்சிட்டாருங்க. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் உள்ளிருந்தாருங்க. திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையை இன்றைய தினமே அனைத்து ரேஷன் கடைகளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் இந்த தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பொதுமக்களும் இன்று நேற்றிலிருந்தே இந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகை வரல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறி. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பரிசு கூப்பனே எனக்கு வரல அப்படின்னா தயவு செய்து வீட்டுக்கு வரப்போ நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் போயிட்டு இந்த பரிசு கூப்பனை பெற்றுக்கலாங்க. ஸோ இந்த பரிசு கூப்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமு, டேட்டு, எந்த இடத்துல கொடுக்குறாங்க, எத்தனை நம்பர் ஆட்களாக உங்களை வர வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாமே அந்த பொங்கல் பரிசு கூப்பனில் தெள்ள தெளிவாக உங்களுக்கு அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் பரிசு கூப்பனை வாங்கி இந்த பொங்கல் பரிசு 3000, 1 கிலோ அரிசி, பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு இவைகள் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் வேஷ்டி, சேலை எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க இந்த பொங்கல் பரிசில் இருக்கிற திருப்பம். ஸோ எல்லாருக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா, யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் 99% தமிழகத்தில் அந்த ரேஷன் கார்டு தான் வச்சுருக்காங்க எல்லோரும். ஸோ என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பொங்கல் பரிசு நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ பொங்கல் பரிசு இது எல்லாத்தையுமே பெற்றுக்கோங்க. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு மட்டுமே கிடையாது, அதோட மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் சேர்த்து வழங்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10ஆம் தேதிக்குள்ளாரே உங்களுடைய மகளிர் உரிமை தொகைக்குண்டான அமௌண்ட்டையும் சேர்த்து அதில் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெறுவதற்கு இப்போ இருந்தே. ஸோ கிட்டத்தட்ட 10ஆம் தேதி முதல் அனைத்து வீட்டிற்குமே 3000 ரூபாய் இப்போ சென்றடையும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. அந்த தினங்களுக்குள்ளார பொங்கல் பரிசை முடிக்க சொல்லி உத்தரவும் போயிட்டுருக்கு. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பரிசை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுமா இல்லையான்றதை நம்ம விரைவில் அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கலாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.